ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னே தெரியல, ஏன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 21. எங்கப்பா இந்த ஷார்ட் இவன் வேற லெவல்ல போட்டிருக்கான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஒரு மிராக்கிள் தான் அப்படின்னு ஆண்ட்ரே சொல்லவும், மிராக்கிள்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி திரும்பவும் நீ முட்டாள்னு ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு நீங்க சொல்லவும், இது மிராக்கிள் இல்லாம என்னதான் வேற யாராலையும் இந்த மாதிரி கோல் போட முடியாது அப்படின்னு ஆண்ட்ரே சொல்றா. ஈவன் மிராக்கிள்ஸ் கூட எதனால நடந்துச்சுங்கிறத ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரைக்கர் கோல் போட்டா அப்படின்னா அது லக்ல போட்டதா இருக்கக்கூடாது, அவனோட ஃபார்முலாவை அவனால ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சு திரும்பவும் அந்த கோலை போட முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றான். நாகி என் கூட இருக்கிறான், என்னால இப்ப ரீனை எதிர்க்க முடியும், ஆனா அடுத்தவங்களை நம்பி இருந்தா நான் உண்மையான ஸ்ட்ரைக்கரா மாற முடியாது, நான் தனியா எப்படியாச்சும் கோல் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மான்ஸ்டர் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படின்னு பாச்சிரா பாக்குறான். இந்த கோலை கண்டிப்பா நாகியால திரும்பவும் பண்ண முடியாது. ஃபீல்டுல இதே சிச்சுவேஷன் இதே பொசிஷன்லாம் வர்றது ரொம்பவே கஷ்டம். கண்டிப்பா ரீனால இந்த மாதிரி விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுதான். பட் இதே விஷயங்களை எங்களால திரும்பவும் பண்ண முடியாது. நாங்க ஜெயிக்கணும்னா நான் ரீனை விடவோ ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்து ஃபாஸ்டா அவனை விட திங்க் பண்ணணும். அவன் ஈக்குவலுக்கு இப்போதைக்கு என்னால செயல்பட முடியுது, அவனை விடவோ ஒரு ஸ்டெப் முன்னாடி நான் ஃபீல்ட ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் இப்போ சீரியஸ் ஆயிட்டேன், முடிஞ்சா என் கூட கீப் அப் பண்ணுங்க அப்படின்னு ரீன் சொல்றான். எடுத்தவனே ரீன் வந்துட்டு டாக்கிமிட்ஸு கிட்ட பால பாஸ் பண்றா. டாக்கிமிட்ஸ் ரொம்பவே பயப்படுறான். கொஞ்சம் அவங்கிட்ட தான் பால் போக போகுது அப்படின்னு சொல்லி அவன் பயந்து இருக்கவும், அந்த பால் பேக் ஸ்பின்ல இருக்கு. சோ தரையில பட்டவனே டாக்கிமிட்ஸ் பக்கமா தான் அது போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்றான். அந்த பாலும் கரெக்டா அதே மாதிரி போகுது. ஏன் பக்கம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி டாக்கிமிட்ஸ் அதை பிடிச்சு ரீன் கிராஸ் பண்ணி போகவும் அவங்கிட்டே பால பாஸ் பண்றான். அடுத்ததா ரீன் வந்துட்டு ரொம்பவே ஹைட்டா ஜிம்பே கிட்ட பாஸ் பண்றான். சோ இதுதான் நீ எனக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க்ல சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி ஜிம்பே இது நாள் வரைக்கும் குதிக்காததை விட ரொம்பவே ஹைட்டா குதிச்சு அந்த பால ஒரு வழியா பிடிக்கிறான். ஜிகிரி தடுக்க ரெடியா நிக்கிறான். பட் டக்குன்னு ரீன் கிட்டே அவன் திரும்பவும் பாஸ் பண்றான். பால ஒவ்வொருத்தங்க கிட்டே அவன் பாஸ் பண்ணி ரீன் கிட்டே தான் பால் திரும்ப போயிட்டு இருக்கு. அவன் பால அடிக்கிற மாதிரி போறான். நாகி இது ஒரு ட்ராப் நம்ம ஹீரோ நினைக்கிறான். போன தடவை ஏமாந்த மாதிரி நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு நாகியோ கரெக்டா கெஸ் பண்றான். பட் ரீன் வந்துட்டு அதை பாஸும் பண்ணல, கிக்கும் பண்ணல. அதுக்கு பதில் ட்ரிபிள் பண்ணி அவனை தாண்டி கொண்டு போயிருந்தான். நம்ம ஹீரோ அவனை தடுக்க ட்ரை பண்ணா டக்குன்னு பாச்சிரா கிட்ட அவன் பாஸ் பண்ணிருந்தான். ரீன் உன் பிளான ரீட் பண்ணி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பாச்சிரா சொல்றான். சோ ரீன் எங்களை மட்டும் இல்ல இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லாரையுமே பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ரீனோட சீரியஸ் மோட்ல அவன் இப்படிதான் விளையாடுவான்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ ஜஸ்ட் ஒரு என்பிசி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து ரீன் சொல்றான். நம்ம ஜெயிச்சிட்டோம் ஹைஃபை அப்படின்னு சொல்லி பாச்சிரா சொல்லவும், நீ என்பிசி நம்பர் 2 அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரீன் ஹைஃபை போடாம போறான். ரீன் நார்மலா விளையாடும் போது அவனே தான் தனியா போய் கோல் போடுவான். அவன் சீரியஸ் மோட்ல இருக்கும்போது இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லாத்தையுமே அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை தவிர்த்து வேற யாராலையுமே ரீனோட மூவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியலங்கிறதுனால அது நம்ம ஹீரோக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கு. என்னை விட 2 ஸ்டெப்ஸ் முன்னாடி அவன் ஃபீல்ட ரைட் பண்றான். இதை நான் எப்படி தடுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்மளோட எல்லா வெப்பன்ஸையும் நம்ம மேக்ஸிமமா புஷ் பண்ணோம்னா அவனால ஃபீல்ட ரீட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம கூட கீப் அப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் ஒரு பிளான் போடுறாங்க. பாரோ கிட்ட பால் வரவே இல்ல, அவன் ஒரு கோல் கூட இன்னும் போடலங்கிறதுனால செம கடுப்புல இருக்கான். ஃபீல்டுல நான் என்ன பாக்குறனோ அதை ரீனாலேயோ பார்க்க முடியும். இவன் அவனால ஃபீல்ட ரைட் பண்ண முடிஞ்சாலுமே அவனால தடுக்க முடியறபடி இருக்க கூடாது அப்படின்னு ஜிகிரி கிட்ட நம்ம ஹீரோ பால பாஸ் பண்றான். ஜிகிரி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ட்ரிபிள் பண்ணி சைட்ல கொண்டு போயிட்டு ஃபாஸ்டா ஓடுறான். பட் எதிர்பார்த்த மாதிரியே ரீன் வந்து தடுக்க வரான். அவன் டக்குன்னு பால பாஸ் பண்றான். நாகி நம்ம ஹீரோ 2 பேர் பக்கத்துல இருக்காங்க. அதே நேரத்துல 2 பேர் தடுக்கவும் வந்துட்டு இருக்காங்க. நாகி பால கண்ட்ரோல் பண்ற அந்த டைமிங்ல நம்ம ஹீரோ பாச்சிராவோட பிளைண்ட் ஸ்பாட்டை யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி வழியா போய் பால வாங்குறான். பின்னாடி இருந்த ரீன் அதுக்குள்ள நம்ம ஹீரோ முன்னாடி தடுக்க வந்துருதான். சோ இந்த ரீன் என்னோட மூமெண்ட்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கல, இதை நான் எப்படி தடுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை ரீன் டிஃபெண்ட் பண்றான். நம்ம ஹீரோவால கோல் போட முடியல. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு பாரோ களத்துல இறங்குறான். நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பாரோ பால புடுங்கிட்டு போறான். டீம்மேட்டோட பாலையே இவன் புடுங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்காங்க. தன்னோட இறக்கி பின்னாடி அதுக்கே தெரியாம காத்திருக்கிற மாதிரி பால் பாரோ காத்துட்டு இருந்திருக்கான். தன்னோட டீம்மேட் கிட்ட இருந்து அவன் புடுங்கிட்டு போவாங்கிறத ரீன் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா பாரோட மூமெண்ட்ஸ் அந்த ரீனால கால்குலேட் பண்ண முடியல. அவன் ஒரு வில்லன் ரோல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ரீனால கண்டிப்பா இதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வழியா பாரோ கோல் போடுறான். மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா அந்த கிங்க உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு பாரோ சும்மா கெத்தா ரீன் கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோவுமே டக்குன்னு தன்னோட தாட் ப்ராசஸ் சேஞ்ச் பண்றான். பாரோவை யூஸ் பண்ணி ரீனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மூவ்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீல்டு கண்டிப்பா ரீனோட கண்ட்ரோல்ல இருக்காது. பாரோவோட அன்பிரடிக்டபிலிட்டி அதை யூஸ் பண்றது மூலமா ரீனோட கண்கள்ல இருந்து என்னால தப்பிக்க முடியும். ரீனோட திங்கிங் சிஸ்டம் நான் ஹேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். அச்சோ போச்சு இவன் என்ன மான்ஸ்டர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்கிவின்ஸ் பயப்படுறான். டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டேன், இனி இப்படி நடக்காது அப்படின்னு ரீன் சொல்றான். ஜிகிரி அவங்கள அந்த சைடா பிரஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஜிகிரியோ சரி ஓகேன்னு சொல்றான். ஜிகிரியும் நாகிய பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரீன் வந்துட்டு டக்குன்னு பாச்சிரா கிட்ட பால பாஸ் பண்றான். நம்ம ஹீரோ டக்குன்னு போய் தடுக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட வராததுனால அவனால ட்ரிபிள் பண்ணி தாண்டி போக முடியல. ஜிகிரி அவன் ஸ்பீடை யூஸ் பண்ணி பாச்சிரா கிட்ட வந்துருதான். ஜிகிரி ஸ்பீடை யூஸ் பண்ணி 2 பேரா டிஃபெண்ட் பண்றது தான் அவங்க பிளான்ல அப்படின்னு பாச்சிரா யோசிச்சுட்டு இருக்கும்போது ரீன் அந்த பக்கமா தனியா தான் ஓடிட்டு இருக்கான். அவன் கிட்ட பாஸ் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க போயிருந்தான். ரீன் பாச்சிராவை பாத்துக்கிடுவான்.
போயிடுவான். நம்ம ஹீரோ ரெயினை பாத்துக்கிடுவான். ரெயின் கிட்ட இப்ப பாஸ் பண்ண முடியாது. ட்ரிபிளிங் பண்ணி சீக்கிரியை தாண்டி கொண்டு போனா சீக்கிரி ஃபாஸ்டா இருக்கிறதுனால டக்குன்னு அவனை போய் பிடிச்சிருதான். ஸ்பீட வச்சு என்ன கேட்ச் பண்றியா, இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி பாஜ்ரா இப்ப அவனை ட்ரிக் பண்ணி ஒரு வழியா தாண்டி போறான். பட் ரெயின் கிட்ட தான் நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ள பாஜ்ரா கிட்ட வந்து நம்ம ஹீரோ பால புடுங்க வந்துருதான். பட் அதையும் தாண்டி பாஜ்ரா ஒரு வழியா பால கொண்டு போனா பாரோ டக்குன்னு வந்து பால புடுங்கிருதான். அப்படின்னா ஈசகி என்ன தடுக்கிறது அவன் பிளான் இல்ல. பாரோ ஈசகியை யூஸ் பண்ணிக்கிடுவான்னு தெரிஞ்சே அவன் இதை பண்ணிருக்கான். ஈசகி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு பாஜ்ரா பாக்குறான். பாரோ கோல் போடலான்னு போகவும் ரெயின் டக்குன்னு பால வெளியே தள்ளிருந்தான். பாரோவை மட்டும் விட்டுருந்தா கோல் போட்டுக்க முடியும். ஜஸ்ட் மிஸ்ல தான் ரெயின் அதை தடுத்திருக்கான். எஸ் என் பிளான் ஒர்க் ஆகுது. ரெயினால பாரோ மூவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபீல்டுல யார் பாரோவை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த 2 மான்ஸ்டர்ஸ் இப்ப இங்க தான் இருக்கு. என்னோட சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே இல்ல. நான் தேடிட்டு இருந்த மான்ஸ்டர்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பாஜ்ரா போனா அவங்க 2 பேரும் இவனை தாண்டி போறாங்க. என்ன அவங்க என்ன தாண்டி போயிட்டாங்க. திரும்பவும் நான் தனிமையில் ஃபீல் பண்ணுறேன். அந்த மான்ஸ்டர்ஸ் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் மான்ஸ்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவங்க தனியான வேர்ல்டில் இருக்காங்க. நான் அவங்க கூட இல்லை அப்படின்னு பாஜ்ரா யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ரீன் பால பிடுங்க போகும். சீகிரி வந்து தடுத்துருதான். நல்ல வேலை சீகிரி தடுத்தா, இல்லைன்னா அவன் கோல் போட்டிருப்பான். என்னாச்சும் உன் கால் ஓகே தான், நான் வலிக்குதான் நம்ம ஹீரோ கேட்குவோம். இல்லை நான் வெறும் வயதில் இருக்கேன், அதான் பசிக்குது. பட் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீகிரி சொல்லவும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம நேரத்துக்கு ஸ்பீடையே எங்களால் யூஸ் பண்ண முடியாது. எல்லாரோட ஸ்டாமினாவும் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் என்னோடது தான். யாரோட ஸ்டாமினா கம்மியாகாம அதிகமாக இருக்கா அவங்களால தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப ரெயின் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் கிட்ட பால பாஸ் பண்றான். ரெயினோட ஸ்டாமினாவுமே கம்மியாயிடுச்சு. பட் ஃபீல்டுலயே ஸ்டாமினா கம்மியாகாம என்ன ஓடிட்டு இருக்கிற ஒரே ஆள்னா அது டாக்குமெண்ட்ஸ் தான். நம்ம ஹீரோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் தான் கோல் போட போறான். எப்படியா ஸ்டாடுங்கன்னு சொல்லவும் பாரோ ஒரு பக்கம் அவனை பிடிக்கிறான். சீகிரி ஒரு பக்கம் போய் அவன் பால தடுக்கிறான். டாக்குமெண்ட்ஸ் இதுல கீழே விழுந்துருதான். பாரோ அண்ட் சீகிரிக்கு எல்லோ கார்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி பாரோவோ சீகிரியோ கத்திட்டு இருக்காங்க. டீம் ரெட்டுக்கு இப்போ ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்குது. நான் பால எப்படியாச்சும் கேட்ச் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. ஈவன் ரெயினுக்கு கூட இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து டைரக்ட் கோல் போடுறது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் தடுக்க ரெடியா நிக்காங்க. ரெயின் டைரக்டா கோல் போட்டாலும் சரி, ஒருவேளை அவன் யார்கிட்டயாச்சும் பாஸ் பண்ணாலும் சரி, நம்ம ஹீரோ தடுக்கிறதுக்கு ரெடியா பொசிஷனிங் பண்ணி நின்னுட்டு இருக்கான். டைரக்ட் கோல் போட போறானா இல்ல யார்கிட்டயாச்சும் பாஸ் பண்ண போறானா, நான் ஏமாறக்கூடாது, கடைசி நிமிஷம் வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் டைரக்ட் கோல் போட்டுதான். நம்ம ஹீரோவால ரியாக்ட் கூட பண்ண முடியல. ரெயின் கோல் போட்டதுனால இப்ப அவங்க டீம் 4 கோல்ஸ் வந்துட்டாங்க. பாஸ் பண்ணுவனா கோல் போடுவனா நீ குழம்பிட்டல, இது 2 சாய்ஸ் இல்ல, ஒன்லி 1 சாய்ஸ். எப்பவும் கோல் போடுறதா இருந்தா அது நானா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ரெயின் சொல்றான். ஒரு உண்மையான ஈகோயிஸ்ட் தான் மட்டும்தான் கோல் போடணும்னு நினைப்பான்ல. எனக்குள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டர் மத்தவங்கன்னு தேடி நான் அதுகிட்ட பாஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் உண்மையிலே ஒரு ஈகோயிஸ்ட் தான். கோல் போடுறத பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு பாஜ்ரா யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடிஷனல் டைமிங்ல காமிக்கிறாங்க. நீக்கோ வந்துட்டு திறமையான வெப்பன் இருக்கிற ஒருத்தனை தேடிட்டு இருக்கான். சாண்டர்ஸ் என்னடா நாகி அண்ட் ரியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் ஆகியுமா அவங்க வராம இருக்க போறாங்க, அவங்க ஒன்ன விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நீக்கோ சொல்லவும் ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சாண்டர்ஸ் சமாளிக்கிறான். சரி நம்ம 2 பேரும் நான் டீம் அப் பண்ணிக்கலாம், உன்னோட திறமைகளை என்னால நல்லாவே பார்க்க முடியுது அப்படின்னு நீக்கோ சொல்லவும் நீக்கோ ஆர்டர் கொடுப்பான். அதுபடி நான் விளாண்டா ஆசமா தெரிவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாண்டர்ஸ் வந்துட்டு நேற்றைய ஃப்ரெண்டு இன்னைக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லவும் அந்த பழமொழி நேற்றைய எதிரி இன்றைய நண்பன் அப்படின்னு நீக்க சொல்லவும் ஏதோ ஒன்று டீம் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாண்டர்ஸ் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டீம் 3 கோல்ஸ்ல இருக்காங்க. ரெயின் இப்ப கடைசியா கோல் போட்டதுல ரெயினோட டீம் 4 பாயிண்ட்ஸ் போயிட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் 5 கோல்ஸ் போடுறாங்களோ அவங்க டீம் தான் வின்னரா இருப்பாங்க. நம்ம ஹீரோ டீம் இன்னும் 2 கோல்ஸ் போடணும். ரெயின் டீம் இன்னும் 1 கோல் போட்டாலே போதும். இனிதான் கதை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.